இவங்க ஒரு ஸ்பெஷல் டீம் ஃபோர்ஸ் எஸ்டிஎஃப்ன்னு ஸ்பெஷல் டீம் ஃபோர்ஸை ரெடி பண்ணிவிட்டு காட்டுக்குள்ளே கிராம மக்கள் மாதிரி இப்போ பாருங்கள் நம்ம காலையில் பசங்களை ஸ்கூலில் விட்டு வரோம். அதோட சாயந்தரம் இட்டுன்னு வரோம். குழந்தைங்கள பார்த்துடுறோம். வீட்டுக்கு போகிறோம். மனைவியை பார்க்குறோம். நைட் அவங்க கூட வந்து ஸ்டே பண்ணுறோம். ஒரு குடும்பத்தோடு நம்ம எல்லாருமே இருக்கிறோம். ஆனால் பல காவல்துறை அதிகாரிகள் தன் குடும்பத்தை விட்டுட்டு எல்லாம் எல்லாம் குழந்தை குட்டியெல்லாம் மறந்துட்டு இந்த ஸ்பெஷல் டீம் ஃபோர்ஸில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே சல்யூட் பண்ணோம். ஏன்னா, குறைஞ்சது ஒரு வருஷத்துக்கு மேல அங்க ரவுண்ட் அப் பண்றாங்க. அவங்க வந்து அந்த காட்டுக்குள்ள காட்டுவாசியாவே வாழ்றாங்க. இத ஏன் எந்த ஊடகமும் சொல்லப்படுது? ஒரு வனக்காவலன்னு ஒரு திட்டுப்பயன சொல்றப்போ, ஒரு ஸ்பெஷல் டீம் ஃபோர்ஸ் வந்து என்ன பண்ணுது, நேரா உள்ள போயிட்டு 1 மாசத்துக்கு இல்ல, 1 வருஷம் வருஷம் கணக்குல உள்ள போயிட்டு வீரப்பன பிடிக்கிறதுக்கு கிராமவாசிகள் மாரி ஊருக்குள்ள பல்வேறு கிராமக்குள்ள இந்த அ தருமபுரி மாவட்டம் ஃபுல்லா வந்து எல்லா ஏரியாலும் ஈரோடு எல்லா பகுதியிலும் வந்து பல காவல்துறை குடும்பத்த விட்டுட்டு போயிடுறாங்க. அப்ப பார்த்துக்கங்க காவல்துறையுடைய தியாகத்த நம்ம சொல்லியே ஆவணும்.